புதுக்கோட்டை அருகே காரிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஐவரும் விஷம் அருந்தி உயிரிழந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, இந்த 5 பேர் யார், எவ்வாறு இவர்களுடைய உடல்கள் காரிலிருந்து கண்டெடுக்கப்பட்டது, முதற்கட்ட விசாரணையில என்னென்ன தகவல்கள் தெரிய வந்திருக்கு? திலகவதி, நம்ம நிற்கக்கூடிய இடம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் நம்மனசமுத்திரம் அருகே உள்ள ஒரு நகர கூடத்துக்கு பக்கத்தில் நம்ம நிற்கிறோம். ஒரு சோகமான காட்சி தான் இன்னைக்கு இங்கே அரங்கேறிக்கு. இப்போ இந்த நகர சிவமட்டத்திற்கு முன்பாக நேற்று மாலை 4 மணி முதலே ஒரு கார் நின்றிருக்கு. இந்த காரை பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியை சேர்ந்த கார் என்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இன்று காலை தான் இந்த நகர சிவமட்டத்தின் காவலாளி இந்த காரை பார்க்கும்போது சந்தேகத்துக்கு இடமான வகையில் ஒரு 14 மணி நேரத்துக்கு இருக்கு உள்ள வந்து சில நபர்கள் இருந்திருக்காங்க. இதன் அடிப்படை சந்தேகத்தின் அடிப்படையில் உடனடியாக அவர் அருகே உள்ள நமனசமுத்திரம் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. நமனசமுத்திரம் போலீசார் வந்து சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்திருக்காங்க. பார்க்கும்போது உள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் உயிரிழந்த நிலையில இருந்திருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா கணவன், மனைவி, மகன், மகள், மாமியார் உள்ளிட்ட 5 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அப்ப போலீசார் வந்து அந்த நம்பரை வச்சு அந்த சம்பந்தப்பட்ட ஊருக்கு தொடர்பு கொண்டு கேட்டபோது குடும்ப பிரச்சனையின் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்பது தெரிய வந்திருக்கு. அந்த சம்பவம் தான் ஒட்டுமொத்தமாக ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ வந்து அந்த கார்ல உள்ள 5 பேர்கள் காவல்துறையினர் தடயவியல் நிபுணர்களின் உதவியோடு மீட்டு வர்றாங்க. முழுமையாக இவர்கள் எதற்காக தற்கொலை செய்து கொண்டாக என்பது தெரிய வராவிட்டாலும் போலீசார் வந்து சம்பந்தப்பட்ட இந்த கார் என்ன வச்சு அவங்க உறவினர்கள்ட்ட பேசிய வகையில் கடன் பிரச்சனையின் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம். இவங்க நேற்று முன்தினம் வந்து சேலம் மாவட்டம் சேலத்தில் அங்கிருந்து புறப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து காவல்துறையினர் வந்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. கூடுதல் பாதுகாப்பை இங்க பலப்படுத்தி இருக்காங்க. தற்போது அந்த காரை வந்து ஓபன் பண்றாங்க. நேற்று 4 மணிக்கு இந்த கார் இன்னைக்கு காலை 7 மணிக்கு பார்த்து சொல்லியிருக்காங்க. இப்ப தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து அந்த கார்ல உள்ள தடயங்களை சேகரித்து அதை திறந்து அந்த சடலங்களை வந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கும் பணிகளிலையும் இப்ப போலீசார் ஈடுபட்டு வர்றாங்க. திலகவதி, ஒட்டுமொத்தமாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் வந்து உயிரிழந்திருக்க சம்பவம் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. திலகவதி, சோகமான செய்தி. விசாரணை விவரங்களை சேகரியுங்கள் முத்துப்பழம்பதி. அடுத்தடுத்த செய்தி தொகுப்புகளில் நாம் மீண்டும் பேசலாம்.